ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, HAL AMCA போர் விமானத்தோட விண்ட் டனல் மாடலை டெவலப் செய்து பல கட்ட சோதனைகள்ல ஈடுபடுத்தி வர்றாங்க. விண்ட் டனல் மாடலோட போட்டோஸ் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. விண்ட் டனல் மாடலை வச்சு AMCA போர் விமானத்துல என்ன மாதிரியான ஃபீச்சர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த விமானத்தோட செயல்திறன் எப்படி இருக்கும், விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்கு HAL என்ன மாதிரியான யுக்திகளை கையாள்றாங்க அப்படிங்கிறது குறித்தும் பரவலா விவாதங்கள் நடத்தப்பட்டு வருது. அடுத்து AMCA போர் விமானத்துல பயன்படுத்த உள்ள ரடார்கள் குறித்தான செய்தியும் வெளிவந்திருக்கு. AMCA போர் விமானம் குறித்தான இந்த விஷயத்தை நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆசிய பகுதி மட்டுமல்லாமல் உலகத்திலே மிகவும் நவீனமான விமானப்படைகள்ல இந்திய விமானப்படையும் ஒன்று. இந்திய விமானப்படையால் உலகின் எந்த நாட்டு விமானப்படையையும் வீழ்த்த முடியும். ஆனா உலகத்திலே மிகவும் அதிநவீனமான ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படின்னு கருதப்படும் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்திய விமானப்படையில் இன்னும் இணைக்கப்படவில்லை. இந்த 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உலகத்திலே 3 நாடுகள் மட்டுமே தயாரித்து இயக்கி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F-22 ராப்டர் மற்றும் F-35 லைட்னிங் II அப்படிங்கிற 2 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுகளை இயக்கி வர்றாங்க. சைனா J-20 அப்படிங்கிற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டையும், ரஷ்யா சூகோய் Su-57 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டையும் இயக்கி வர்றாங்க. இந்த 3 நாடுகள் தவிர உலகின் பல நாடுகள் 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்குறதுக்கு முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவும் அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற AMCA போர் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில முன்னாள் ஏர் சீஃப் மார்ஷலான RKS பதோதரியா அவர்கள் இந்தியாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்டான AMCA ப்ராஜெக்ட் லான்ச் செய்யப்பட்டு வேலைகள் துரிதமா நடந்து கொண்டிருப்பதா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல AMCA போர் விமானத்தோட விண்ட் டனல் மாடலோட போட்டோஸ் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாயிருக்கு. தற்போதைய சூழ்நிலையில் LCA தேஜஸ் விமானத்தை தவிர மற்ற அனைத்து விமானங்களுமே வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விமானம். LCA தேஜஸ் விமானங்கள் அதிக அளவுல இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டு MiG-21 பைசன் விமானங்கள் ரீப்ளேஸ் செய்யப்பட உள்ளது. இந்த விமானம் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா செயல்பட உள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் போர் விமானங்கள் தான் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ளதிலே அதிநவீனமான விமானம். இந்த விமானம் ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானம். இந்தியா நினைச்சாங்கன்னா ரஷ்யாவிடம் இருந்து சூகோய் Su-55 விமானங்களை இறக்குமதி செய்ய முடியும். ஆனா இந்திய விமானப்படை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் தான் தேவை. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யும் விமானங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து AMCA சூப்பர்சானிக் விமானங்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. AMCA போர் விமானத்தோட விண்ட் டனல் மாடலை வச்சு பார்க்கும் பொழுது இந்த விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. AMCA போர் விமானத்தின் ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்கு டைவர்ட்லெஸ் சூப்பர்சானிக் இன்லெட் டிசைன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 3D பம்பர் டிசைனும் இந்த விமானத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டிசைன் மூலமா எதிரிகளின் ரடார்ல இருந்து வரக்கூடிய ரடார் வேவ்ஸ் விமானத்தோட இன்ஜின் டர்பைன் பிளேட்ஸ்ல பட்டு பவுன்ஸ் ஆவறத தடுக்க முடியும். இதனால விமானத்தோட ஸ்டெல்த் திறன் அதிகமாயிருக்கும். AMCA போர் விமானத்துல இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. விமானத்தோட நோஸ் கோன்ல ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் மூலமா மீடியம் மற்றும் லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை டிடெக்ட் செய்ய முடியும். சமீபத்துல DRDO உத்தம் MK1 AESA ரடாரை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ரடாரோட சோதனைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தேஜஸ் MK1A விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. DRDO உத்தம் MK2 அப்படிங்கிற AESA
AESA ரடாரை தேஜஸ் MK2 விமானங்களுக்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது DRDO டெவலப் செஞ்சிருக்க உத்தம் MK1 ரடார்னால 150 முதல் 170 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை டிடெக்ட் செய்ய முடியும். இந்த ரடார்னால 100க்கும் மேற்பட்ட டார்கெட்ஸை ஒரே நேரத்துல ட்ராக் செய்ய முடியும். ட்ராக் செய்யப்படும் 100 டார்கெட்ஸ்ல இருந்து 6 டார்கெட்டுகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். உத்தம் MK1 ரடார்னால ஏர் டு ஏர் மோட்ல இருந்து ஏர் டு கிரவுண்ட் சிந்தெட்டிக் ஆபர்ச்சூர் ரடார் மோடுக்கு அதிவேகமா மாற முடியும். இந்திய விமானப்படை உத்தம் ரடார்களை சூகோய் 30 MKI போர் விமானத்திலையும் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. தற்போது சூகோய் விமானங்கள்ல பாசிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ரடார்களை எதிரிகளால் ஈஸியா ஜாம் செய்ய முடியும். அதனால இந்திய விமானப்படை இந்த ரடார்களை உத்தம் AESA ரடார்களை கொண்டு ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. உத்தம் AESA ரடார் வரும் காலத்துல உள்நாட்டில் தயாரிக்கப்பட உள்ள தேஜஸ் MK2, TEDBF, AMCA போன்ற விமானங்கள்ல பயன்படுத்த இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. AMCA போர் விமானத்துல உத்தம் AESA ரடாரோட MK4 வெர்ஷன் இணைக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. உத்தம் MK1 ரடாரே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ உத்தம் MK4 ரடார் வரும் பொழுது மிகவும் அதிக திறன் கொண்ட ரடாரா இருக்கும். இதனால் AMCA போர் விமானத்தால் நீண்ட தூரத்துல உள்ள டார்கெட்ஸை கூட கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த முடியும். HAL AMCA போர் விமானத்தை ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட மல்டி ரோல் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ஜெட்டா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. AMCA போர் விமானம் 17.6 மீட்டர் நீளமும் 11.13 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். AMCA போர் விமானம் அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தோட இன்டர்னல் ஃபியூல் டேங்க்ல அதிக அளவு எரிபொருளை எடுத்து செல்லும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. AMCA போர் விமானம் 2 வேரியண்ட்களா டெவலப் செய்யப்பட உள்ளது. ஒரு வேரியண்ட் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் உள்ள ஃபைட்டர் ஜெட், இன்னொன்று ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இல்லாத ஃபைட்டர் ஜெட். AMCA போர் விமானத்தால் 6500 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல 1500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். AMCA போர் விமானத்தை இயக்குறதுக்கு 2 GE F414 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின் AMCA போர் விமானத்தோட MK1 வெர்ஷன்ல மட்டுமே பயன்படுத்தப்படும். AMCA போர் விமானத்தோட MK2 வெர்ஷன்ல பிரான்ஸ் மற்றும் இந்தியா இணைந்து தயாரிக்கும் உள்நாட்டு தயாரிப்பு இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. AMCA போர் விமானம் மாக் 2.1 அப்படிங்கிற வேகத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அதாவது 2600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானங்கள் பறக்கும். AMCA போர் விமானம் 3250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1620 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விமானத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு எவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்த முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச். AMCA போர் விமானம் அதிகபட்சமா 65,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. அடுத்து இந்த விமானத்துல 14 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த ஹாட் பாயிண்ட்ஸ் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இல்லாத AMCA போர் விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. AMCA போர் விமானத்துல S8 ராக்கெட் பாடுகள் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஆயுதங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. குறிப்பா ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்த்ரா MK1ல இருந்து அஸ்த்ரா MK3 வரைக்கும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அடுத்து அஸ்த்ரா IR அப்படிங்கிற ஆக்டிவ் ரடார் ஹோமிங் கொண்ட மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களை பொறுத்தமட்டில் பிரம்மோஸ் NG, சாண்ட், ருத்ரம் 1 போன்ற மிசைல்கள் இந்த விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்து லேசர் கைடட் பாம்ஸ், DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சுதர்ஷன் லேசர் கைடட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பாம்கள் இணைக்கப்பட உள்ளது. DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன், DRDO கிளைட் பாம் போன்ற பல ஆயுதங்கள் AMCA போர் விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. வரும் காலத்துல AMCA போர் விமானம் தான் இந்திய
விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டா செயல்பட போகுது. AMCA போர் விமானத்தால ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட் போன்ற தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த விமானம் சூப்பர் க்ரூஸ் செய்யும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. சூப்பர் க்ரூஸ் அப்படிங்கிறது குறைவான எரிபொருளை பயன்படுத்தி சூப்பர் சானிக் வேகத்துல பறக்கக்கூடிய முறைதான் சூப்பர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AMCA போர் விமானம் பெரும்பாலும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில இருந்து கொண்டே டார்கெட்டுகளை தாக்கி அளிக்கும். AMCA போர் விமானத்துல பவர்ஃபுல் த்ரஸ்ட் வெக்டார் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இதனால இந்த விமானத்தால் ஒரு டாக் ஃபைட்டின் போது அதிவேகமா திசையை மாற்றி பறந்து எதிரிகளை குழப்ப முடியும். AMCA போர் விமானத்தை டெவலப் செய்யும் வேலையில HAL தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விமானம் ஷெட்யூல் பண்ண தேதியில HAL நிறுவனத்தால் டெவலப் செய்யப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த விமானம் மட்டும் இந்திய படையில் இணைஞ்சது அப்படின்னா இந்தியா வெளிநாட்டு விமானங்களை நம்பி இருக்கும் நிலை மாற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.